அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் முபாரக் அலி தாவூதி அஃபீஷியல் இஸ்லாமிக் ஆல்வேஸ். இந்த வீடியோவுக்கு உங்களை வருகன்னு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தயமமுடைய விஷயத்தில் தினமும் ஒரு ஹதீஸுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு தயமத்தை பற்றி பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத்து உம்மஹாத்துல் முஃமினீன் ரதியல்லாஹு அன்ஹுமா மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அவர்களின் பயணங்களில் ஒன்றில் புறப்பட்டோம். நாங்கள் அல் ஃபைதா அல்லது தாதுல் ஜெய்ஷ் என்னும் இடத்தை அடைந்தபோது என்னுடைய கழுத்து மாலை ஒன்று அருந்து தொலைந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேடுவதற்காக அங்கேயே தங்கினார்கள். மக்களும் அவருடன் தங்கினார்கள். அவர்கள் நீர் நிலையத்திற்கு அருகில் இருக்கவில்லை. அவர்களுடனும் தண்ணீர் இருக்கவில்லை. எனவே மக்கள் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அவரிடம் சென்று, ஆயிஷா என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் நீர் நிலையத்திற்கு அருகில் இல்லாத இடத்தில் தங்க வைத்திருக்கிறார். அவர்களுடனும் தண்ணீர் இல்லை என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தொடை மீது தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னிடம், நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் நிலைக்கு அருகில் இல்லாத இடத்தில் அவர்களுடன் தண்ணீர் இல்லாத நிலையில் தடுத்து நிறுத்தியிருக்கிறாய் என்று கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்னை கண்டித்தார்கள். அல்லாஹ் நாடியதையெல்லாம் கோபத்தில் எனக்கு சொன்னார். மேலும் தங்கள் கையால் என் விலாவில் குத்தினார்கள். என் தொடையின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருந்த காரணத்தினால் என்னால் அசைய முடியவில்லை. விடியற்காலை வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அவர்கள் நிலைக்கு அருகில் இருக்கவில்லை. எனவே அல்லாஹ் தைமம் பற்றி வசனத்தை அருளினான். உடனே அவர்கள் அனைவரும் தைமம் செய்தார்கள். அப்போது உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள், ஓ அபூபக்கரின் குடும்பத்தாரே, இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் முதல் பரக்கத், அருள் வளம் அல்ல என்று கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து, பிறகு நான் சவாரி செய்து கொண்டிருந்த ஒட்டகத்தை நாங்கள் எழுப்பிய போது அதன் அடியில் அந்த மாலை கண்டெடுத்தோம். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு சுட்டி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா இந்த உம்மத்துக்கு என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அது பெரிய நியமத்தாகவும் பெரிய அருட்கொடையாகவும் பார்க்கப்படுச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தைமம்ங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், இந்த உம்மத்துக்கு வெளிப்படுத்தினான். அப்போ தைமங்கிற விஷயம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, செய்யாம இருந்தாங்க. இந்த தைமம்ங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்யப்பட்டுச்சு, மக்களுக்கு ஒரு அருள் வளமா காமிக்கப்பட்டுச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தைமங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, அல்லாஹ்தான் நம்மளுக்கு தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் இருக்குது, ஆனா அங்க மிருகம் இருக்குது. அப்போ தண்ணீர் எல்லா இடத்துலையும் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல மிருகம் இருக்கு, போனா ஒருத்தருடைய உயிரே பாதிச்சிரும். அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சிருக்கிறான், தைமத்தை செய்ய சொல்லியிருக்கேன். அப்போ அல்லாஹ்வுடைய அருளை நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த விஷயத்த என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த விஷயத்திலிருந்து தயமம் அப்படிங்கிறது எதை கொண்டு உருவாகும்னு சொன்னா, செவுத்துல இருக்கிற தூசிகளை கொண்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணை அடிச்சு என்ன செய்யணும், தைமம் செய்யணும். அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் விளங்குது, உழவு கொண்டு நம்ம உழவு செய்யறோம், அதனால நம்முடைய அழுக்குகள் நீங்குது, சுத்தம் உண்டாகுதுன்னு புரியுது. ஆனா தைமம் இருக்கே, தைமம் எப்படிப்பட்டது,
தயமம் எதில் செய்கிறோம்? தூசிகளை கொண்டும் மண்ணுடைய தூசிகளை கொண்டு செய்கிறோம். அது எப்படி அதுவே அசுத்தம்னு சொல்கிறோம். அசுத்தத்தை கொண்டு எப்படி சுத்தத்தை உண்டாகுதுன்னு சொன்னால் நம்மளுடைய அறிவுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தயமத்துடைய சட்டத்தை இறக்கி இருக்கிறான். அதனால் தயமம் செய்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செஞ்சாங்க. நம்மளும் என்ன செய்யணும்? தயமம் செய்யணும். அந்த அறிவுக்கு எட்டலை, அதனால் நான் சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம குறைகளை பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னாங்க, எனக்கு முன்னிருந்த இவருக்கும் வழங்கப்படாத 5 விடயங்களை எனக்கு அல்லாஹத்தாலா வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல, ஒரு மாதம் பயண தொலைதூரத்திலிருந்து எதிரிகளின் உள்ளங்களில் ஏற்படும் தடுக்கத்தின் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன். இரண்டாவது, பூமி எனக்கு தொழுமிடமாகவும் தூய்மையாக்கக்கூடிய இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. ஆகவே என் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு தொழுகை நேரம் விட்டால் அவர் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்ளலாம். மூன்றாவது, போர் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனக்கு முன்னிருந்த எவருக்கும் அவை அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. நாலாவது விஷயம், எனக்கு ஷஃபாத் புரிஞ்ச பரிந்துரை செய்யும் ஷஃபாத் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது, முற்காலத்தில் இறை தூதர்கள் அவருடைய சமூகத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டவர். நானே மனிதகுலம் முழுவதுக்கும் பொதுவாக அனுப்பப்பட்டுள்ளேன். இப்போ அல்லாஹ் அவனுடைய அருகலை அப்போ அல்லாஹாலா என்ன செஞ்சிருக்கிறான்? பூமி முழுக்க தொழும் இடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு ஆக்கி கொடுத்துருக்கான். அப்போ சமுதாயத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தொழுவனுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே அவன் என்ன செஞ்சுக்கலாம்? தொழுது கொள்ளலாம். இப்போ அல்லாஹ் அவனுடைய அருகலை இப்போ பூமியில் முழுக்க நம்ம தொழுது கொள்ளலாம்னு சொல்லும்போது பூமி அப்போ எப்படி ஆயிடுச்சு? சுத்தமான இடமா ஆயிடுச்சு. அப்போ அந்த சுத்தமான இடத்துல தயமம் செய்கிறது என்ன? இது தூய்மையானதான் ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய அருகலை இஸ்லாத்தில் ஒவ்வொரு விஷயங்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாமத்துகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்தாலா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே நியாமத்தாக கருதி அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த விஷயங்களை கொண்டு வரக்கு நாம் அதிகமாக முயற்சிகள் செய்யணும். அப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் நம்மளை ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷரியத்துடைய ரீதியில் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூல் கட்டளை இருக்குதுன்னு சொன்னால் அது நம்முடைய அறிவுக்கும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது, நம்ம அறிவுக்கு யோசனையும் செய்யக்கூடாது. மற்றவங்கள்ட்ட போய் அந்த விஷயங்களை பற்றி கேட்குறதும் ஒரு அப்ஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் கேட்கலாம். ஆனால் இந்த விஷயம் செய்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது கேட்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னால் அது 100க்கு 100% என்ன எப்படி இருக்கும்? அதுக்கு நம்மளுக்கு சைராக தான் இருக்கும், நலவாக தான் இருக்கும். அதனால் அந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இபாதத் செய்கிறது, பித்ருவாஜி தொழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயம். செய்யலைன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஹக்கில் நினைச்சிட்டு இருக்கும், களவாக ஆயிட்டு இருக்கு. அதனால் அல்லாஹத்தாலா ஏவிய சட்டத்திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹத்தாலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை முழுது விடுபடுவது முபாரக் தாவூதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.